வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சுலபமான முறையில் இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த இனிப்பு கொழுக்கட்டை வந்துங்க நான் 2 முறையில் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஒன்று வந்து கைப்பிடி கொழுக்கட்டையும், இன்னொன்று மோதக ஷேப்பில் கொழுக்கட்டையும் நான் செய்து காட்டுறேங்க. இந்த இனிப்பு கொழுக்கட்டை நம்ம வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு சாமிக்கு நைவேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க. மற்ற விசேஷ நாட்களுக்கு எல்லா சாமிக்கும் நம்ம இதே முறையில் நைவேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களாகட்டும் இந்த முறையில் செய்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. சத்துக்கு சத்துமாச்சு, பலகாரம் செய்து கொடுத்த திருப்தியும் இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்குங்க இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பச்சரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பச்சரிசிலையும் இந்த கைப்பிடி கொழுக்கட்டை செய்யலாங்க. அதே மாதிரி நீங்கள் ரேஷன் பச்சரிசிலையும் இதே மாதிரி கொழுக்கட்டை செய்துக்கலாம். எடுத்த உடனே நிறையா தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாதுங்க. அளவளவாக தண்ணி விட்டு தான் அரைக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிட்டு நைஸாக அரைப்படலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நைஸாக. இப்போ 3/4 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. பாகு பதமெல்லாம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும். நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டா சரியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இது லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. பாசிப்பருப்பு இப்போ ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், இதையும் லேசாக நெய்யில் வறுத்துக்கலாம். தேங்காய் ஓரளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. இப்போ நான் வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்திக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூடவே 4 ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். நான் எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேங்க. நம்ம அரைக்கும் போது ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைப்படாதுங்க. அதனால் நல்லா அரைச்ச பிறகு வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/4 கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பச்சரிசி மாவை இந்த கொதிக்கிற வெள்ளத்தில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனிப்பு பலகாரங்களுக்கு செய்யும் போதுங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிட்டிகை இல்லாட்டி 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திக்கும் போது அந்த இனிப்பு சுவையை கூடுதலாக தூக்கி தரும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா கெட்டியாகி வரும். அதே மாதிரி அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இறுக்கமாக மாவு வந்து நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் செய்திடலாம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சுங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். தேவையான சைஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கைப்பிடி கொழுக்கட்டையாக பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் செய்துக்கலாம். இட்லி துணி நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சு லேசாக ஈரம் இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி மோத்தக் மாதிரி செய்ய விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி அச்சு கடையில் விற்பாங்க. அதில் லேசாக கொஞ்சமாக நெய்யோ ஆயிலோ தடவிக்கலாம். ஒரு தடவை தடவினாலே போதுங்க. இந்த மாதிரி தடவிட்டு இந்த இனிப்பு பிடிச்சி வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டையை நம்ம உள்ளே ஸ்டப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அச்சு வைக்கும் போதுங்க இது தனியாக நம்ம கைப்பிடி தனியாக ரெண்டுமே தனித்தனியாக வைக்கணும். ஏன்னா அது வேகறதுக்கு உங்களுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸில் வைக்கிறனாலங்க இது வேகறதுக்கு ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆகும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ மோதக் மாதிரி செய்து வச்சுருக்கிறத முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுருக்கிறனாலங்க 7லேருந்து 10 நிமிஷம் பக்கம் ஆகுங்க வேகறதுக்கு. நான் இன்றைக்கி இட்லி துணி போட்டு வேக வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து இட்லி தட்டில் நெய் தடவியும் கூட வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு வாழையில இருந்தால் அது மேலே நீங்கள் இந்த கொழுக்கட்டை வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் பக்கம் ஆச்சுங்க, வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். அதே மாதிரி இனிப்பு கைப்பிடி கொழுக்கட்டை செய்து வச்சுருக்கேங்க. இது ஒரு 7-8 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ ஒன்று பிச்சு காட்டுறேங்க.
நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அருமையான சுவையில் இனிப்பு கொழுக்கட்டை செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.